பேரண்ட்ஸ், நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம குழந்தைங்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம குழந்தைங்களோட நெருக்கமாக இல்லை. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் தான் குழந்தைய வந்து காலையில் குளிப்பாட்டி விட்றேன், நான் தான் குழந்தைக்கு சாப்பாடு விட்றேன், நான் தான் குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நான் தான் குழந்தைய வெளியே கூட்டிட்டு போகிறேன். ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து எங்களோட உறவு வந்து ரொம்ப நெருக்கமாக தானே இருக்குது, பேரண்ட்ஸ் சில்ட்ரனோட நெருக்கம் இன்ட்ராக்ஷன் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மையிலே இல்லைங்க. ஏன் இல்லை தெரியுமா? ஆக்சுவலாக என்னன்னா, நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்ம சாப்பாடு ஊட்டுறதும், குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதும், வெளியில் கூப்பிட்டு போகிறதும், அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது மட்டும்தான் வந்து பேரண்ட்ஸ் இன்ட்ராக்ஷன் நினச்சிட்டு இருக்கோம். அதாவது பெற்றோர்கள் குழந்தைங்களோட அந்த இன்ட்ராக்ஷன், அந்த உறவு, நெருக்கமான உறவு நினச்சிட்டு இருக்கோங்க. அது கிடையாதுங்க. ஏன்னா அது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம அவங்க செய்கிற கடமைகள். அப்போனா நீங்கள் கேட்பீங்க, அப்போனா எப்படி வந்து நாங்கள் நெருக்கமாக இருக்குது எங்கள் குழந்தைங்களோட, நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் நாங்கள் குழந்தையோட நெருக்கமாக தான் இருக்கோம்னு சொல்லிட்டு. முதல் விஷயங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தைங்களோட அழகாக ஜாலியாக விளையாடுறது, செய்கிறது, ரொம்ப சந்தோஷமாக ஸ்பெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே பேரண்ட்ஸோட குழந்தைங்க நெருக்கமாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் அதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, குழந்தைங்களோட ஆக்டிவிட்டி, நிறைய ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஆக்டிவிட்டினா எது மாதிரியான ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், குழந்தைங்க கூட நம்ம நல்லா பேசி சிரிச்சு விளையாடிட்டு இருக்கோம், அதனால் குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, நம்ம ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் குழந்தைங்களை செய்விக்கணும். நம்ம படிக்க சொல்கிறோம், இல்லை இந்த விளையாடுன்னு சொல்கிறோம், இல்லை இந்த விஷயம் பண்ண சொல்லிட்டு நம்ம தான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி குழந்தைங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் என்னைக்காவது குழந்தைங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம கேட்டுட்டு இருக்கோமா? உங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கும், குழந்தைங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணினா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours அட்லீஸ்ட் இல்லை, மினிமம் ஒரு 1 hour நம்ம குழந்தைங்க நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம்னா, நீங்கள் அவங்க வந்து ஏதோ க்ரியேட்டிவாக ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஏதோ கலரிங்காக இருக்கலாம், இல்லைனா சும்மா ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஏதாவது தண்ணிக்கு ஏதாவது மிக்ஸ் பண்ணி ஏதாவது ஆட் பண்ணி பண்ணுவாங்க, இல்லைன்னா ஏதாவது சும்மா ரிசர்ச் மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பிடிச்சமான ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதை நீங்கள் போய் கூட உட்காந்து பாருங்கள். அது மேபி சின்ன வயசாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் மிடில் ஏஜாக இருந்தாலும் சரி. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதோ பண்ணுவாங்க. பண்ணும்போது நீங்கள் அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க, நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் இதை மாதிரிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணும், இது என்ன சில்லியாக இருக்குது, சின்ன விஷயமா இருக்குது, இதுக்காக போய் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா, நீ எதாவது அமைதியாக விளையாடு, எதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படி சொல்லாமல் பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்களோட இன்ட்ராக்ஷன், அதாவது உங்கள் குழந்தையோட நீங்கள் நெருக்கமாக இருக்கணும்னா அந்த 2 hours ஸ்பெண்ட் பண்ணி அவங்க எதை மாதிரியான விஷயம் பண்ணுறாங்களோ நீங்களும் அவங்க விஷயம் பண்ணுங்கள். அவங்க சொல்லுவாங்க, இப்போ ஒரு கலரிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்லுவாங்க இந்த கலர் பண்ணலாம், நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் ப்ரஷ் எப்படி பிடிங்க, இதை மாதிரி வந்து கை வைங்க, இதை மாதிரி கலர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை எதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா இந்த 2 பாட்டிலில் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறது, இல்லை இந்த கலர் மிக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்களோ அவங்க சொல்கிறது நீங்கள் கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்னென்னா வந்து நம்ம என்னமோ சொல்லுவோம், நம்ம அப்பா அம்மா வந்து செய்யறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அவங்க கூட 2 hours அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களும் நீங்களும் வந்து அப்படியே அந்த ஆக்டிவிட்டி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணும்னா, நம்ம சொல்கிறத வந்து நம்ம அப்பா அம்மா கேட்குறாங்க அப்படின்ற போது அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், ஒரு ஹாப்பினஸ் வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சொல்கிறத குழந்தைங்க செய்ய சொல்கிறதுனால அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டும் இல்லை, அந்த ஹாப்பினஸும் இல்லை. ஸோ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நீங்கள் சொல்லி அவங்க கேட்குற மாதிரி இப்படி அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கும். பேரண்ட்ஸ் குழந்தைங்க பெற்றோர் பிள்ளைகள் மாதிரி இருக்காங்க. பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து ஏதோ சொல்லுவாங்க, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, செய்வாங்க. அது மாதிரியான விஷயம் வந்து நம்ம வந்து பேரண்ட்ஸ்க்கும் இந்த சில்ட்ரனுக்கும் வந்துடுங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இதை மாதிரி 2 hours அவங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷனை கொடுங்க, அவங்களுக்கு அந்த டைமை கொடுங்க. அவங்க சொல்கிறத நீங்கள் ஒரு 2 hours கேளுங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்க கூட ஒரு 2 hours, இல்லைன்னா உங்களுக்கு டைம் இல்லைன்னா மினிமம் ஒரு 1 hour கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட அந்த ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். அவங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்களோ இதை மாதிரி டெய்லி நீங்கள் பண்ணுங்கள். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம சொல்கிறத அப்பா அம்மா கேட்குறாங்க இல்லையா, ஸோ அப்பா அம்மா சொல்கிறதையும் நம்ம கேட்கணுன்ற அந்த ஃபீல் வருங்க. ஸோ நாளைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா உடனே வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்க செய்வாங்க. ஏன்னா நீங்கள் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, ஸோ அதனால இப்போ நீங்கள் சொல்கிறது குழந்தைங்க வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போது உங்களுக்கு இது யோசனையாக இருக்கும், இப்படி செஞ்சால் வந்து எப்படி வந்து அந்த பேரண்ட்ஸ் சில்ட்ரனோட அந்த சைல்டோட ரிலேஷன்ஷிப் இருக்கும், எப்படி அந்த இன்ட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ளே ஸ்கூல், ஆக்டிவிட்டிஸ் ப்ளே ஸ்கூலில் நிறைய குழந்தைங்க வந்து நாங்கள் அப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக எஜுகேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்ககிட்ட இதை மாதிரி நிறைய விஷயம் வந்து அவங்க பண்ணுவோம். ஸோ அதில் ஒரு விஷயம் நாங்கள் இதை மாதிரியான சில கிளாஸஸும் அவங்க பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸே சொல்லுவாங்க எங்ககிட்ட வந்து, குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னால் மட்டும் கேட்குறாங்க, நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க,
ஸ்கூலுக்கு வரதுக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஈவன் சாட்டர்டே கூட வந்து என்னை கொண்டு போய் ஸ்கூலில் விடுங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து எங்கள் மேமை பார்க்கணும்னு சொல்கிற அளவுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி உங்ககிட்ட மட்டும் க்ரியேட் ஆகுது? நாங்களும் தான் வந்து டெய்லி நாங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே செஞ்சுட்ருக்கோம். ஆனால் அப்போ கூட வந்து அஸ் அ டீச்சராக அஸ் மேமாக உங்களை பார்க்கும்போது இருக்கிற அந்த ஆர்வமும் அந்த பற்றுதலும் வந்து எங்ககிட்ட ஏன் வந்து இருக்க மாட்டேங்குது, அப்படி என்னென்ன நீங்கள் மேஜிக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வேறு எந்த மேஜிக்கும் இல்லை. ஆக்சுவலாக அவங்களுக்கான நாங்கள் டைம் கொடுக்கணும், அவங்க சொல்கிறத நாங்கள் கேட்குறோம். ஸோ நாங்கள் என்ன சொன்னாலும் அவங்க செய்கிறாங்க. ஸோ இது நீங்கள் உங்கள் குழந்தைங்கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்றதை இந்த கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள்.